H1B visa clarification video. நான் ஒரு சின்ன கிளிப் ப்ளே பண்ணுறேன். நான் போன வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் லிமிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் போட்டிருக்கு. ஃபர்தர் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்கேன். என்ன மேட்டர்னா, இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தானாக புரியும். We need workers, we need great workers, and this pretty much ensures that that's what's going to happen. I think, Sean, do you agree with that? Well, they're $100,000 per year. So the whole idea is no more will these big tech companies or other big companies train foreign workers. $100,000 a year for H-1B visas, and all of the big companies are on board. We've spoken to them about the gold card. They love it. They love it. They really love it. They need it. H-1Bs are sometimes used by people already in the country legally on other visas or student visas. Does this apply to them or to renewals, or does it only apply to people applying for the first time from abroad? Renewals, first times. The company needs to decide, do they want, is that person valuable enough to have $100,000 a year payment to the government, or they should head home and they should go hire an American. The whole idea, it's annual, and it's for total, it can be a total of 6 years. So $100,000 a year, so either the person is very valuable to the company and America, or they're going to depart and the company's going to hire an American, and that's the point of immigration. Hire Americans and make sure the people coming in are the top people. இந்த கிளிப்ல என்ன சொல்றாங்க, இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வீடியோ. இதுல வந்து அவங்க பேசும்போது கேட்டீங்கல்ல, புதுசா வீசா அப்ளை பண்றவங்களுக்கு அப்ளிகபிள், ரினிவல், இயர்லி ரினிவல், இயர்லி ஃபீஸ்னு எல்லாருக்குமே தெரியும். வருஷம் ரினிவலுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், அதுவும் $1,00,000 சொல்றாங்க. ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இது வந்து ஆல்ரெடி வீசா வச்சிருக்கவங்களுக்கு அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் ஆமான்னு சொல்றாங்க. இப்போ ஏதோ ரிலீஸ் பண்ணுங்க ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட், என்ன பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வீசா வச்சிருக்கவங்களுக்கு தேவையில்லை, அப்புறம் வந்து வருஷம் ரினிவல் கிடையாது, ஒன் டைம் ஃபீஸ். பொதுவாக என்ன ரூல்ஸ் போடுறான்னு அவங்களுக்கே தெரியல, விடிஞ்சா ஒரு ரூல்ஸு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம். 2 நாள் வெயிட் பண்ணால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம மண்டே போட்டு உடச்சிக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் ஒரு வீக்கெண்ட். டேக் கேர். ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்ப்போம். டேக் கேர். பாய்.